ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர்சனலாக உங்களுடைய ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸை வந்து நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். மற்றவங்க உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களோட பர்சனல் மெசேஜஸை வந்து மற்றவங்களால் பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளால் வந்து சேஃபாக வச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம சொல்கிற ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் நீங்கள் பர்சனலாக மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களை தவிர வேறு யாராலையுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை கூட மற்றவங்களால் வந்து பார்க்க முடியாது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கு சில டைம் வந்து உங்களுடைய ஃபோனில் இல்லாமல் இருக்கலாம். அந்த டைமில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்குள்ளேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்பில் வந்து அந்த ட்ரிக்கை பண்ணிக்க முடியும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதுன்றது நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் என்னுடைய ஃபோனில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன், அப்புறம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகுது. அதில் நிறைய மெசேஜஸ்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. நம்ம லாகின் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே வந்து ஷோ ஆகுதா. அதே மாதிரி என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியும் வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெயில் பேடை கிளிக் பண்ணதும் நான் பேசின கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதில் எல்லா கால் ஹிஸ்ட்ரியும் ஷோ ஆகுதா. அதே மாதிரி தான் என் ஃபோனில் பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஸை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிக்கு பண்ணதுக்கப்புறம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். டைமிங்கை வேணால் கூட நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம அந்த ட்ரிக்கு பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண சொல்லுது. அதே மாதிரி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலையும் லாகின் தான் பண்ண சொல்லும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான். ஈவன் கால் ஹிஸ்ட்ரி கூட நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே கூட சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா தான் இருக்கும். ஸோ இது எல்லாருடைய மொபைலும் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி P3 ஃபோன். ஸோ இந்த இதில் இருக்குது. ஸோ யூசர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம அந்த செட்டிங்ஸை வந்து பண்ண போகிறோம். ஸோ அது மேலே கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். ஸோ இது வந்து என்னுடைய ஒரிஜினல், நான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, அதனுடைய அக்கௌண்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா நான் டம்மியாக க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வேணும்னா இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒய்ஃப்னு ஒரு அக்கௌண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஒய்ஃப்னுட்டு இன்னொரு, இப்போ சிஸ்டமில் எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி இதில் ஒய்ஃப்னு இன்னொரு இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணதை வந்து நம்ம அந்த இதுக்கு மாற்றணும்னா மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பார் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலேருந்து இன்னொரு டைம் கீழே ஸ்வைப் பண்ணோன்னா அப்போ தான் வந்து அந்த அக்கௌண்ட் ஆப்ஷன், அதாவது சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த இது மேலே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஒய்ஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணலையா அது. ஸோ அந்த ஆப்ஷன் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னா ஸ்விட்ச் பண்ணலாமான்னு கேட்கும். ஓகே ஸ்விட்சுன்னு கொடுத்தோன்னா அப்படியே வந்து நம்ம இப்போ ஒய்ஃப்னு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து அப்படியே மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி உங்களுடைய ஆப்பில் இருக்கிற டேட்டாஸ்லேருந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்குன்னுட்டு எல்லாத்துலேயுமே வந்து எந்த டேட்டாவுமே இருக்காது. ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த இதுக்கு மாற்றிட்டிங்கன்னா உங்களோட ஒய்ஃபே நினச்சா கூட உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. நான் மறுபடியும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்கணும். இன்னொரு டைம் கீழே இழுத்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய இது வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் மறுபடியும் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல அட்மின் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.